வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு முத்தண்ணா. இது ஒரு சிறுகதை. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி சரசா சூரி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கமெண்ட்ஸில் அவங்க என்னுடைய உடம்பை நல்லா பார்த்துக்குங்க மேடம்னு போட்டிருந்தது. எனக்கு ரொம்பவே நெகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கி அவங்களோட சிறுகதையை தான் படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? இது சென்னை விமான நிலையமா? இந்த 10 வருஷத்தில் உலகத்தரத்துக்கு நிகராக இமிக்ரேஷன், செக்யூரிட்டி செக், கஸ்டம்ஸ் முடிந்து வெளியில் வருவதற்குள் மூச்சு வாங்கியது கே. ராஜ் என்னும் ராஜப்பாவுக்கு. பாதி உடம்புதான் ராஜப்பாவுக்கு சொந்தம், மீதி மருத்துவர்கள் உபயம். ஸ்கேனில் சோதிக்கும் இடமெல்லாம் பீப் பீப் என்று அலறியது. பாதி உலோகம் பாதி ஒரிஜினல் எலும்பு என்றால் பாவம் அது என்ன செய்யும்? 2 ஸ்டண்ட், பைபாஸ், பித்தப்பை மைனஸ், இன்னும் குட்டி குட்டி அறுவை சிகிச்சைகள், பிபி, சுகர். 6 மணி ஆனால் கை நடுக்கம். அதற்கு வேறு காரணம். நல்ல வேளையாக சக்கர நாற்காலி இல்லாமல் நடக்க முடிகிறதே. அட்டெண்டர் ஒருவரின் உதவியுடன் தூக்க முடியாமல் 2 பெட்டியை தூக்கி தள்ளுவண்டியில் வைத்து வெளியே வந்து ஊபரை பிடித்து தாஜ் ஹோட்டலில் செக்இன் செய்து ஏசியை ஃபுல் பிளாஸ்டில் வைத்து படுக்கையில் பொத்தென்று விழுந்தார் ராஜப்பா. விமான நிலையத்தில் டாக்ஸிக்காக காத்திருக்கும் போது கண்களில் திரைப்படமாக விரிந்தது 40 வருடங்களுக்கு முன் நடந்த சம்பவம். 20 வயது ராஜப்பா என்னும் ராசையா வெளிநாடு போகிறான் மேற்படிப்புக்காக. குடும்பமே திரண்டு வந்திருந்தது வழி அனுப்ப. அப்பா குமாரசாமி, தாய் வெள்ளையம்மா, அத்தை சிகப்பி, அவளது பெண்கள் குமாரி, மீனா, எல்லாருக்கும் மேல் அவனுடைய அண்ணா முத்தையா. காரைக்குடி அருகே கோட்டையூர் சொந்த கிராமம். அங்கிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறது மொத்த குடும்பமும். மாறி மாறி அனைவரும் உடம்ப பார்த்துக்க ராசா, வேளா வேலைக்கு சாப்பிடு, தினத்துக்கும் ஒரு ஃபோன் போடு, தனியாக எங்கிட்டும் போயிடாத சொன்னதையே சொல்லி கொண்டிருந்தார்கள். குமாரி யாரிடமும் பேசாமல் தனியாக நின்று கொண்டு ராசையாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். கண்களில் குளம். என் பிள்ளை குமாரி, அத்தாங்கிட்ட போய் பத்திரமா பார்த்து போங்கன்னு சொல்லு பிள்ளை. வெள்ளையம்மா பாசத்துடன் அவளை தள்ளிவிட்டாள். முத்தண்ணா மட்டும் காதருகே வந்து மெல்லிய குரலில் அவனை அணைத்தபடி, நல்ல கவனமா படி, செலவை பற்றி வசனப்படாத, படிப்புத்தான் முக்கியம், எதுனாலும் அண்ணன் நான் இருக்க, கூச்சப்படாமல் கேட்கணும், நீ நல்லா வருவ தம்பி. கண்கலங்க கூறிய வார்த்தைகள் இன்னமும் காதில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. முத்தண்ணா எப்போதுமே அப்படித்தான், அதிர்ந்து பேச தெரியாது. முத்தண்ணா முத்தண்ணா விக்கி விக்கி அழுதார் கே. ராஜ் என்னும் ராஜப்பா என்னும் ராசையா. ராஜப்பாவுக்கு 2 பெக் உள்ளே போகாமல் நிச்சயமாக இன்று தூக்கம் வரப்போவதில்லை. ரூம் சர்வீஸுக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு நல்ல வெதுவெதுப்பான நீரில் குளித்துவிட்டு வெளியே வந்ததும் கொஞ்சம் தெளிவாக இருந்தார். உள்ளே கதகதப்பாக விஸ்கி இறங்க இறங்க காட்சிகள் தோன்றி மறைந்தன. அப்பா குமாரசாமி உழைப்புக்கு அஞ்சாத பண்ணை முதலாளி. வெள்ளையம்மாவும் அவருக்கு சளைத்தவள் அல்ல. மூத்தவன் முத்தையா, கடைசியில் ராசையா. இடையில் 2 பெண்கள் இறந்தே பிறந்தன. முத்தையாவுக்கும் ராசையாவுக்கும் இடையே 10 வயது இடைவெளி. முத்துவும் ராசுவும் எதிர் துருவங்கள். மூத்தது மோழை, இளையது காளை என்பது சரியாக பொருந்தியது. முத்து 5 வயது முதலே விடுமுறையில் அப்பாவுடன் களத்துமேட்டுக்கு போய்விடுவான். ராசு பிறக்கும்போது 10 வயது முத்துவுக்கு படிப்பில் ஆர்வம் குறைந்து விவசாயத்தில் நாட்டம் அதிகமானது. ராசு வளர வளர அவனது புத்தி கூர்மை முத்துவை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பள்ளியில் முதல் மாணவனாக தேறி அழகப்பா பொறியியல் கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து மேற்கொண்டு படிக்க இதோ அமெரிக்கா கிளம்பிவிட்டான். முத்து அக்ரியில் டிப்ளமோ முடித்து அப்பாவுடன் பண்ணையை பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். 10 வருட இடைவெளியில் அவனுக்கும் கோட்டையூருக்குமான உறவு முற்றிலும் முறிந்துவிடவில்லை என்றாலும் மிகவும் நலிந்து விட்டதன் காரணம் அப்பாவும் அம்மாவும் போய் சேர்ந்ததுதான். நடுவில் 2 முறை முத்தண்ணாவிடம் பேச வேண்டிய நிர்பந்தம், அவ்வளவுதான். முத்தண்ணா, இப்போ எப்படி இருப்பீங்க? அண்ணி போன துக்கத்திலிருந்து வெளியே எப்படி வர முடிந்தது? யாரும் இல்லாத வீட்டில் அனாதையா? தனிமையின் கொடுமையை தான் அனுபவிப்பது போதாதா? அண்ணியையே எடுத்துக்கிட்டு போகணும். அலுப்பில் உறங்கியே போனான். இதோ கோட்டையூருக்கு பயணப்பட்டு விட்டான்.
கோட்டை ஒரு மாறித்தான் போயிருந்தது. நிறைய அடுக்குமாடி குடியிருப்புகள், வீதிக்கு வீதி புது புது நட்சத்திர உணவகங்கள், கடைகள். வீட்டின் முன் கார் நின்றது. வீடு மட்டும் மாறவே இல்லை. ஆனால் பிள்ளையில்லா வீட்டு வாசலில் 2 குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தன. உள்ளிருந்து விரைந்து வந்தான் ஒரு இளைஞன். அசப்பில் கெவின் மாதிரியே 4-5 வயது இளையவனாய் இருப்பான். வாங்க மாமா, பயணம் நல்லா இருந்துச்சா? இம்புட்டு நேரம் ஐயன் வாசல்லையே உட்கார்ந்துருந்தாரு. இப்பதான் உள்ளுக்கு போனாரு. பெட்டியெல்லாம் கொடுங்க மாமா. நீ நீ குமார் மாமா. குமரி எங்க ஆத்தா தான். குமரி வெளியே வந்தாள். வாங்க ஐத்தா, அடையாளமே தெரியலையே. போன முறை வந்தப்போ நல்லா இருந்தீங்களே. வாராசு, இப்பத்தான் உள்ளார போனேன். ஓடி வந்து அணைத்து கொண்டார் முத்தண்ணா. ஆம், ஓடி வந்துதான். அதே திடகாத்திரமான உடல், முறுக்கேறிய கைகள். ராசு, மெலிஞ்சு போயிட்டு ஆளே மாறிட்ட, உள்ளவா. கையை பிடித்து அழைத்து போனார். கூடத்தில் அப்பா அம்மா படம் பெரிய மாலை போட்டிருந்தது. அருகில் அண்ணி அழகம்மை சிரித்து கொண்டிருந்தாள். தன் வீட்டை நினைத்து கொண்டான். பெரிய பெரிய சித்திரங்கள், டாவின்சி, மோனே, வான்கோ. அவன், சாரா, கெவின், மாயா 4வரும் சேர்ந்து இருப்பது புகைப்படத்தில் மட்டும்தான். விழுந்து கும்பிட்டுக்கோ ராசு. அவனது தவிப்பை பார்த்து தொட்டு கும்பிடு போதும். அண்ணி படம் முன்னால் அழுது விட்டான். அண்ணி போன துக்கம் இன்னும் நெஞ்ச அடைக்கிறது அண்ணன். ராசையா, என்ன முந்தியோ திரி முந்தியோம்பாங்க. ஒருத்தர் முந்தி ஒருத்தர் பிந்தி. அவ முந்திக்கிட்டா, நீ உயிரோட பறி கொடுத்துட்டு நிற்கிறிய ராசு. சரி, பழைய கதையெல்லாம் பிறகு விட்டு பேசிக்கலாம், இருப்பி இல்லை? ஆமாண்ணே, எனக்கு அங்கே என்ன வச்சு கிடக்குது. ஆமாம், வாசலில் யார் பிள்ளைங்க? ஓ, நீ பாத்தியா? குமாரியோட பேர பிள்ளைங்க. மாப்பிள்ளை யாருன்னு உனக்கு நினைவு இருக்குதா? உன்னோட ஃப்ரெண்டு அண்ணாமலை தான், வெளியூர் போயிருக்காரு. மூத்தது வள்ளி, சீக்கிரமே கண்ணாலம் கட்டி பேரம் பேத்தி எடுத்தாச்சு. மதுரையில் கட்டி கொடுத்துருக்கு. பள்ளிக்கூடம் லீவு, இங்கன தான் விளையாடிட்டு திரியுங்க. பையன் குமார் வேலை தேடிக்கிட்டு இருக்கான். உன்னை போலவே அறிவாளி. ராசு, வந்த அலுப்பு, சுடுதண்ணியில் குளிச்சுப்புட்டு வா. குமாரி உனக்காக வெள்ளையப்பம், கந்தரப்பம், கொழுக்கட்டை, கோழி குழம்பு, கணவாய் வறுவல், அரிசி பருப்பு சோறுன்னு வகை வகையாக அசத்தி இருக்கு. எப்போவோ கேட்ட பெயர்கள். ராசு, இன்னுமா குளிச்சு முடிக்கல? ராஜப்பா இப்போதுதான் குழாயை திறக்கும் சத்தம். வெகு நேரம் உறங்கி விட்டானோ? பல் தேய்த்து வரும்போதே காப்பியை நீட்டினாள் குமாரி. நீங்கள் கடுங்காப்பி தானே விரும்பி குடிப்பீங்க, என்ன தேடுறீங்க? வெள்ளனை எழுந்திருச்சு தேகாப்பியசம் செஞ்சுபிட்டு குமாரை கூட்டிக்கிட்டு பண்ணைக்கு போயிட்டாரு பெரியவர். எந்த ராசா எந்த பட்டணம் போனாலும் சரி. குமாரி, நீ நல்லா இருக்கியா? அண்ணாமலை உனக்கு ரொம்ப பொருத்தமான பையன். என்னால் தான் ஆத்தா சுகக்கேடு வந்து இறந்துட்டாங்கல்ல குமாரி. இருக்கலான்னு தோணுது. அவங்களுக்கு ஆயுசு அம்பிட்டு தான் விதிச்சிருக்கு. அன்னைக்கு என்ன ஆச்சு? அது பெரிய கொடுமை. கை கால் விழுந்துருச்சு. பெரியவர் ஒரு நர்ஸு மாதிரி இல்லை பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் கொடுப்பனை வேணும். மதியம் சோறாக்கணும். நான் போகிறேன். நாளைக்கு உங்கள் ஃப்ரெண்டு வந்துடுவார். மறுநாள் அண்ணாமலை வந்து விட்டான். அன்று கண்ட மேனிக்கு பழுதில்லாமல் இருந்தான். கருகரு வென்று முடியுடன், சிரித்தால் குழிவிழும் கன்னங்களுடன். வா மச்சான், இறுக தழுவி கொண்டான். இது போன்ற ஸ்பரிசத்துக்காகத்தானே ஏங்கி கிடந்தான். முத்தையாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. அண்ணாமலையும் ராஜப்பாவும் சகோதர பாசத்துடன் பழகுவது அவருக்கு புத்துணர்ச்சியை அளித்தது. வாடா மச்சான், காலார வெளியே நடந்துட்டு வருவோம். இருவரும் வழக்கமாய் கல்லூரி நாட்களில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கும் சிவன் கோவில் குளத்துப்படியில் உட்கார்ந்தார்கள். மதியம் அடித்த வெயிலின் சூடு லேசாக கல்லில் இறங்கி இருந்தது. ராஜா, இந்த 10 வருஷத்துல கோட்டையூரை பாத்தியா? மாறி போச்சுல்ல. ஆனால் முத்தண்ணா மட்டும் எப்படி மாறாம அப்படியே இருக்காரு. என் முடிய பாரு. தலையை தடவி கொண்டான் ராஜப்பா. முன் வழுக்கையை மறைக்க நரைத்த முடியை பின்னாலிலிருந்து வாரி போர்த்தியிருந்தான். அவருக்கு இருக்கிற வைராக்கியம்தான். ஆமாம், சாராவுக்கும் உனக்கும் நடுவில் எல்லாமே முடிஞ்சு போன கதை. அவளால் என்னைய முழுசாக ஏற்றுக்க முடியல. பல்ல கடிச்சிட்டு 10 வருஷம் தாட்டிட்டோம். கெவின் அம்மா மாதிரி என்கிட்ட ஒட்டவே இல்லை. மாயா தான் டேட் டேட்னு சுற்றி வருவா. கோர்ட்டு தீர்ப்பில் மாயா அம்மா கிட்ட, கெவின் என்னோடன்னு தீர்மானம் ஆச்சுது. பணம் வீடு எல்லாமே போச்சு. கெவின் என்கிட்ட இருந்து விலகி விலகி போயிட்டே இருந்தான்.
ஸ்கூல் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறேன்னு ஒத்த காலில் நின்னான். வேண்டாத பழக்க வழக்கம். அவனை சரியாக வளர்க்கலன்னு சாரா கஸ்டடியை எங்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டா. என்னால் வேலை பார்க்க முடியல. கொஞ்ச நாள் டி அடிக்ஷன் சென்டரில் இருந்தேன். இப்போ ஓரளவு கண்ட்ரோலில் இருக்கேன் அண்ணாமலை. கொஞ்சம் குளிர்காற்று வீச ஆரம்பித்தது. மனதிலும் பாரம் குறைந்தது. மறுநாள் முத்தையாவுடன் களத்து மேட்டுக்கு கிளம்பினான் ராஜப்பா. ஏனுங்கண்ணே, இந்த வயசுலேயும் உடல் வருத்தி பாடுபடணுமா? நிலத்தை குத்தகைக்கு விட்டுப்பட்டு அக்கடான்னு வீட்டில் காலை நீட்டி உட்காரக்கூடாதா? ராசு, சித்த வாயை மூடிக்கிட்டு வா, பண்ணைய பார்த்துப்பட்டு பேசுவியான். உண்மையிலேயே அசந்து போய் நின்றான் ராஜப்பா. 2 டிராக்டர்கள் நிலத்தை உழுது கொண்டிருந்தன. சொட்டு நீர் பாசனம், பம்பு செட்டு தண்ணீரை வாரி இறைத்து கொண்டிருந்தது. எண்ணி 4-5 பண்ணையார்களை தவிர எல்லாமே மிஷின் மயம். பெரிய மூங்கிலால் வேய்ந்த குடிசை. நாலாபுரமும் வெட்டி வேர் தட்டி குழு குழு வென்ற காற்று. உட்காரு ராசு, இந்த இளநீ கல்கண்டு கணக்கா இனிக்குதில்ல. எல்லாமே இயற்கை உரம்தான். இப்போ கடலை பயிராகுது. ஏற்றுமதிக்கு கூட வாங்கிட்டு போகிறாங்க. அண்ணன் பேச பேச ராஜப்பாவுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. அன்று இரவு முத்தையா, ராசு, அண்ணாமலை எல்லோரும் சாப்பிட அமர்ந்திருந்தார்கள். மீனாவும் வந்துவிட்டாள். மாப்பிள்ளை கடையை பார்த்து கொண்டு திருப்பூரிலே இருந்து விட்டார். ஒரே பையன் அழகப்பன் துபாயில். குமார் எங்கம்மா, கூப்பிடு அவனையும். மீனாவும் குமாரியும் விழுந்து விழுந்து சமைத்து கொண்டிருந்தார்கள். மீன் குழம்பு வாசம் ஊரையே தூக்கிற்று. ராசு, குமார் உன்னை போலவே அறிவாளின்னு சொன்னேன் இல்லை? அவனுக்கு உன்னைய மாதிரி அமெரிக்காவில் படிக்கணும்னு ஆசை. எல்லாம் தயாராக வச்சிருக்கான். உன்னோட ஒத்த சொல்லுக்குத்தான் காத்திருக்கான். சொல்லு குமார். முத்தையா ராஜப்பாவை பார்த்தார். ஆமாம் மாமா, நீங்கள் சரின்னு சொன்னால் உங்கள் கூடவே வர முடியுதான்னு யோசிக்கிறேன். அப்பா முகத்தை பார்க்கிறான் குமார். அண்ணாமலையும் தலையாட்டுகிறான். குமாரையே உற்று பார்க்கிறான் ராஜப்பா. குமார், அந்த ஊரில் திறமைக்கு கிடைக்கிற பேரும் புகழும் உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது. போய் 10 வருஷத்தில் 4 காரு, பங்களா, அழகான பெண்டாட்டி, குழந்தைங்க, ஆஃபீஸில் பெரிய பதவி, எதுலேயும் குறையில்லை. ஆனால் மனுஷங்க தங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கிறாங்க. அவங்களா போட்டுக்கிறது தான். அவங்களும் வெளியே போகாமல் நம்மளையும் உள்ளுக்கு சேர்க்காம கொஞ்ச நாளில் மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. நான் வரும்போது அண்ணன் தனியாக எப்படி தவிச்சிட்ருக்கோமோன்னு எண்ணாத நாள் இல்லை. ஆனால் நுழைஞ்சதுமே பார்த்தது பேர பிள்ளைங்களைத்தான். குமாரை பார்க்கையில் அசப்பில் என் மவன் கெவின் மாதிரி பார்த்து எத்தனை வருஷமாச்சு தெரியுமா? அண்ணி இல்லாத குறை தெரியாமல் மாற்றி மாற்றி மீனாவும் குமாரியும். நாம் இங்கே வாழற வாழ்க்கை ஆலமரம் மாதிரி பறந்து விரிஞ்சு எல்லோரையும் அணைச்சிக்கிட்டு பறவையெல்லாம் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு. ஆனால் அங்கே வாழற வாழ்க்கை ஒசர ஒசர தேக்கு மரம் மாதிரி. நான் மட்டும் கீழே பார்த்தா தான் தெரியும் நாம் ஏறி வந்த தூரம். தலையை சுத்தும். விழுந்தா அதோ கதிதான். இறங்கி வரவும் முடியாது. குமார், நல்லா யோசிச்சு முடிவுக்கு வா. ஆலமரமாக இருக்க போறியா இல்லை தேக்கு மரமாக இருக்க போறியா? அண்ணே, என்ன சொல்கிறீங்க? முத்தண்ணன் முடிவெடுத்தால் சரியாகத்தான் இருக்கும். இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. ரொம்ப ஒரு அருமையான கதை. நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. சரசா சூரி அவர்களுடைய கதை எப்போவுமே அதில் ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும் கண்டிப்பாக. இந்த கதையும் அது போல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரசா சூரி அவர்களுக்கு திரும்ப ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கதைகளை கேட்குற நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னோடய ஹெல்த்தை பார்த்துக்க சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையால் எனக்கு சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கதையில் சந்திக்கிறேன். நன்றி.